கைஸ், இன்னைக்கு நம்ம கிஸ் கிஸ்கோ பியார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட கதையை தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம ஹீரோ அவன் காதலிக்கிற பொண்ணோட கோயிலுக்கு போய் வேண்டிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்கிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற ஒரு சாமியார் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் என்னதான் உருண்டு பிறந்தாலும் உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே, அவன் காதலிக்கிற பொண்ணு இவன் பேச்செல்லாம் கேட்காத நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க. அப்போ இவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட ஆள் இல்லாதனால நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிடுறாரு. பட் அவர் ஃப்ரெண்டு வந்து நிறைய பேர் சாட்சி கையெழுத்து போடணும்னால ஆள் கிடைக்காம அங்கே தர்மம் எடுத்துட்டு இருக்கிற சில பேர்த்த கூட்டு வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோ, டே உன்ட்ட என்னடா சொன்ன, கையெழுத்து போட ஆளை கூட்டுவானா, நீ என்னடா பிச்சை எடுக்க ஆளை கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, டே ஆள் கிடைக்கலடா, இவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஃப்ரெண்டு கூட்டு வந்த ஆளுங்களை வச்சு இவர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு போகும்போது அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்து ஹீரோவை அடித்து அந்த இடத்த வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினிக்கும் சொந்தக்காரங்கன்னு சில பேர் வந்து ஹீரோயினையும் கூட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்கு போன ஸ்பீடுக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் ஃப்ரெண்டு மூலமாக தப்பிச்சு ஹீரோயினை கூட்டு போனால் அவங்க அங்கிளோட வீட்டுக்கு வந்து ஹீரோயினியை இவர் காதலிக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு, இப்போ உங்களுக்கு என்ன என் மதம் தானே பிரச்சனை, நான் வேணா முஸ்லீமாக மாறிக்கிறேன், உங்களுக்காக சின்ன பண்ணிக்கணுமா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட பேசிருக்கும்போது அவருக்கு இவனை ரொம்பவே பிடிச்சி, உனக்கு என்ன நாளைக்காக நான் நானே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவர் கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வச்சப்பறம் தான் பெரிய ட்விஸ்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம ஹீரோ காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. இதை பார்த்த ஹீரோ, இங்க என்ன நடக்குது, நான் காதலிச்ச பொண்ணோட என் கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கீங்க, எனக்கு இந்த கல்யாணம் விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது அவர் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்களே என்னை விட்டு போறீங்கன்னா நான் செத்து தான் போகணும்னு அங்கேருந்து ஓடும்போது ஹீரோ வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு, சரி என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் இவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவ கூட வாழ்றான்னு முடிவு எடுத்துருவாரு. முடிவு எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி நம்ம ஹீரோ ஹக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு பார்ப்பாரு. காலையில் பார்த்தா இவருக்கு வந்து காஃபி வந்து இவரோட அத்தை பொண்ணு கொடுப்பா. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவள் கல்யாணம் பண்ணி கணவர் அப்படிங்கிறத சொல்லும்போது இவருக்கு அதிர்ச்சி ஆயிரும். அப்போ தான் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ குடிக்கிற பாலில் வந்து கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து ஹீரோக்கு மயக்கத்திலே இருக்கும்போது அவர் அத்தை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியுமா, அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் அத்தை பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா நான் செத்துடுவேன் அப்படின்னு ஒன்று அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் அத்தை பொண்ணையும் சரி உனக்காக நான் கூட வாழ்கிறேன் அப்படிங்கிற முடிவையும் எடுத்துறாரு. இப்போ இந்த விஷயம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். இப்போ ஹீரோக்கு 2 கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை கலாய்க்கிறாரு. கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னோடனே, டே மச்சான் நான் ஏற்கனவே ஃபாரினுக்கு ட்ரிப் போகணுன்னு இருக்கேன் என் ஒர்க் விஷயமா, இப்போ என்னடா எனக்கு பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ இவங்க 2 பேத்தையும் விட்டுட்டும் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் சொல்கிற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஹனிமூன் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ முன்னாடி போயிட்டு அவன் ஃப்ரெண்டு மூலமாக அவங்க 2 பேத்தையும் கூட்டு வர வைக்கான். கூட்டு வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேத்தையும் ஒரே கூட்டால் வச்சுட்டு பட் 2 பேரும் மீட் பண்ணாம வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன ஆயிடுனா 2 பேருமே மீட் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணி, நீங்க 2 பேரும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு இப்பதான் பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு இவர் பேசும்போது அவங்க 2 பேரும் உங்களுக்கு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் பழக்கம், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயே அவன் சரிசமமாக பழகான். பழகிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் அப்போ என்ன சொன்னா, அவங்க 2 பேத்தையும் ஊருக்குள்ளே சுற்றுற மாதிரி சுற்றி காட்டிட்டு நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் கூட்டு சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. அப்போ ஹீரோ சர்ச்சில் ஒரு சின்ன வெக்கேஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அங்கே இவங்க வந்தோடனே எப்படியாவது மறையணும் அப்படின்னு நினைக்கும் போது, கல்யாணம் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு நடக்குங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி கல்யாணம் இடத்துல மேடையில் வச்சு விட்டுட்டு போன உடனே இந்த பொண்ணு மயங்கி விழுந்துடும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணை உயிரை காப்பாற்றுறதுக்காக இவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி இப்போ ஹீரோவை அந்த பொண்ணு சர்ச்சில் வச்சே கல்யாணம் பண்ணிவிடும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறதா, இது 3வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா உனக்கு மட்டும் அடுத்தடுத்த கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்க மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது, நானே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3வது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணாங்களா அவர் வீட்டில் ஹீரோ இருக்கும்போது தான் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் ஆப்பான். இப்போ வந்து அவன் ஹீரோவை பார்த்துட்டு, நீ தான் மாப்பிள்ளை என் பொண்ணு தங்கச்சியோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றுறேன்னு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை வந்து அவர் விஷ் பண்ணிட்டு எந்த பிரச்சனைனாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் மிரட்டவும் செய்வார். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு, டே மச்சா நீ கண்டிப்பாக செத்தடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பேசி கலாச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. போன இடத்துல ஹீரோ ஃபர்ஸ்ட் கட்டத்தில் அவரோட காதலியை பார்த்தான்னு சொல்லுமா, இப்போ காதலி ஹீரோ வந்து பார்த்துருவார். பார்த்த உடனே காதலி வைட்டு வந்து பேச போவார். பட் அவர் எல்லா பழசையும் அடைஞ்சிருப்பாரு. அப்போ தான் அவங்களோட அப்பாட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆக்சிடென்ட் அவள் பல விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படி சொன்னோன்னே ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் மறுபடியும் அவரோட காதல் விஷயத்தை எல்லாத்தையும் ஹீரோயின்கிட்ட சொல்லி ஹீரோயின்கிட்ட யாருங்கிற விஷயத்தை வந்து இவரை நிரூபிக்க முயற்சி பண்ணுவார். இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஹீரோக்கே அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. என்ன ஹீரோவோட மனைவிங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
பக்கத்துல ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனித்தனியா கூட்டி போய் ஆளுக்கு ஒவ்வொரு தடவை பிளட் கொடுக்க வைப்பாங்க. இந்த விஷயத்த நாங்க பிளட் டொனேட் பண்ற ஒருத்தன் வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து, "இப்ப நான் சொல்றத நீ செய்யலன்னு வையேன், உன் 3 மனைவிங்க கிட்டயும் நீ யாருங்கிறத நான் போட்டு விட்டுருவேன்" அப்படின்னோனே, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லும்போது, அவன் அங்க இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல வச்சு ஹீரோவ தப்பா சொல்லும்போது, ஹீரோ அந்த இடத்திலேயே வச்சு சூப்பரா ஒரு அழகான ஸ்பீச் குடுத்து அவங்க 3 மனைவிகளுக்கு எந்தவித சந்தேகமும் வராம அந்த இடத்த கவர் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் 3வதா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணலான்னு சொன்னான். அவங்க அண்ணன் வந்து ஹீரோ முஸ்லீமா என்னங்கிற டவுட் வந்து அவனுக்கு வந்துரும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஏற்கனவே ஒரு முஸ்லீம் கூட பேசிட்டு இருந்தான். அவன கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ இப்ப பிளட் டொனேட்ல ஹீரோ கிட்ட ஒருத்தன் காசு கேட்டான்னு சொந்தமா. அவன் ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போம்போது, ஹீரோவோட ஃபோட்டோவ காட்டுனோனே, "இவன் என் மாப்பிள" அப்படின்னோன, "உங்க மாப்பிள மட்டும் இல்ல. இதுவரைக்கும் 2 பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான். உங்க தங்கச்சியும் சேர்த்து தான்னு" சொல்லி அவங்கள பத்தின விஷயத்த எல்லாத்தையும் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தங்கச்சிய கூப்பிட்டு மத்த 2 பொண்ணுங்களையும் சேர்த்து ஒரு பெரிய பார்க்ல வச்சு அவங்க கிட்ட, "உங்க ஹஸ்பண்ட் நீ நினைக்கிற மாரி கிடையாதுன்னு" சொல்லி 3 பேர்கிட்டயும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுவான். சொல்ற விஷயத்த வந்து ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மாறுவேஷத்துல உட்காந்து கேட்டுருவான். கேட்டுட்டு, "இப்ப இவங்க கிட்ட மாட்டுனா நம்ம செத்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவர பிக்கப் பண்ண வர சொல்லுவாங்க. அப்ப அவன் வர்றதுக்குள்ள என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த 3 பொண்ணுங்களும் ஹீரோ ஃப்ரெண்ட பார்த்து, இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவன் தான் ஏமாத்திட்டான்னு சொல்லி அவன எல்லாரும் விரட்டுவாங்களா. அப்ப அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியே ஓடுவான். அப்பதான் ஹீரோவோட அப்பாக்கும் ஹீரோ 2வதா கல்யாணம் பண்ண ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்களும் பிடிக்கிறதுக்காக வரட்டுவாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "டேய் மச்சான் அவங்கள எப்படியாவது டைவர்ட் பண்ணி நீ போ. நான் என் காதலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேற ஏதாவது அந்த நாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்க போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்வான். பட் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட 3 மனைவிகளும் சேர்ந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட வந்து பிடிச்சிடும். பிடிச்சு ஹீரோ எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த விசாரிக்கும்போது தான், ஹீரோக்கு எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸே அவன் சொல்லிடுவான். சொன்ன உடனே எல்லாருமே இங்க வந்து ஹீரோவோட கல்யாணத்த நிப்பாட்டும்போது, ஹீரோவோட அம்மா, "இங்க என்ன நடக்குது? நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ திட்டும்போது, ஹீரோ அப்ப என்ன சொன்னா, "யாராவது என் விருப்பத்த கேட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல. நான் காதலிச்சது இவள தான். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதும் இவள தான். ஆனா நீங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்துருவேன்" அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி, எனக்கே தெரியாம தானே இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணா 3வது பொண்ணோட அண்ணன் வந்து போலீஸ் சொந்தமாம். அவன் டக்குனு அங்க இருக்க ஒரு கம்ப கொண்டு ஹீரோவ அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அடிச்ச உடனே டக்குனு ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள போய் புடிச்சு, "உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவன் யாரையாவது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணான். அவன் சொல்றதெல்லாம் உண்மை தானே. நீங்க அவன ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி தானே கல்யாணம் பண்ணீங்க. அவனுக்கு பிடிச்சது இவள தான் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ காதலிச்ச பொண்ணுக்கும் அவளோட பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே அவளும் அங்க வச்சு ஹீரோக்காக சண்டை போட்டு, "நான் ஹீரோவ தான் கல்யாணம் பண்ணுவேன்" அப்படின்னு அவ சொல்லும்போது, அவரோட 3 மனைவிகளும், "எங்களுக்கு அவரோட ஆசை தான் முக்கியம். அது தவிர வேற எதுவுமே இல்ல. எங்களுக்கு அவர ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப அந்த 4வது பொண்ணும் ஹீரோவ வந்து கல்யாணம் பண்ணிருவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கும்போது, டக்குனு ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். மயக்கம் போட்டு விழுந்தோனே, அவன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போய் படுக்க வச்சா, அங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு நடக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு மாலைய கொண்டுட்டு வருவா. அப்பதான் தெரியும் ஹீரோ இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோவோட அம்மா, "இங்க என்னடா இப்படி நடக்குது?" அப்படின்னு சொல்றதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மைய சொன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபன் திரைப்படம்னா இந்த திரைப்படம் தாங்க. இந்த திரைப்படத்த ஃபேமிலியோட பாருங்க. நல்லாவே நகைச்சுவையா இருக்கும். பட் இந்த திரைப்படம் தமிழ்ல இல்லங்க. தேங்க் யூ மை ஃபிரெண்ட்ஸ்.